ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் மை ஹீரோ அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுட்ருக்கோம். ஸோ அது கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 12 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் பார்க்க போகிறோம். அண்ட் நானும் ஃபஸ்ட் டைம்லேருந்து இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இல்லைன்னா கூட நான் எல்லாமே போட்டுருவேன். பட் நம்ம ஒவ்வொரு எபிசோடாக பார்த்தா தான் நமக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு எபிசோடாகவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மை ஹீரோ அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஹீரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ், அதாவது ஆல்மைட், எரேசர் ஹெட்டு, இந்த மாதிரி ஹாக் நைட்டு, இந்த மாதிரி பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. ஸோ அதனால் இந்த சீரீஸும் நல்லாவே இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் எபிசோட் எப்படி போகும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னதே தான், அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எல்லாத்துக்கும் பவர்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கு பிறக்க அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வித்தியாசமான பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான ஆரம்பிக்குது, அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஸோ அப்படி வர ஆரம்பித்த பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆகவும் அதில் 20% வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புளாகவும் இருந்தாங்க. ஸோ இந்த 80% இருக்கிறனாலே இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக பீப்புளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ அசோசியேஷன்ஸ்னு வர ஆரம்பிக்குது. அந்த ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லன்ஸை வந்து எதிர்த்து சண்டை போடுற மாதிரியும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் 80% வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான, அதாவது பவர் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸ் மட்டுமே இல்லாத இன்னொரு டைப் ஆஃப் ஹீரோஸும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா விஜிலாண்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க லைசன்ஸ் இல்லாத ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைசன்ஸ் இருக்கிற ஹீரோ தான் நம்ம ஆல்மைட், என்டிவர் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம மை ஹீரோ அகாடமிக்கு, அதாவது அகாடமிக்கு போய் அவங்களோட பவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அங்கே கிராஜுவேட் ஆகி வெளியே வந்தவங்களை நம்ம ப்ரோ ஹீரோஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ லைசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எங்கேயுமே போகாமல் மக்களுக்கு உதவி பண்ணுற, அதாவது சட்டங்களை எதுவும் மதிக்காமல், போலீஸ் சொல்கிறதெல்லாம் மதிக்காமல், பட் மக்களுக்கு உதவுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா விஜிலாண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மை ஹீரோ அகாடமியில் வர மிதோரியா இசுக்கு அவன் அகாடமிக்கு சேர்றதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட், மை ஹீரோ அகாடமியோட பாஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ரேம்பேஜில் வந்து சுற்றிட்டு இருக்கான். கீழே கிடக்கிற பைக்கெல்லாம் எடுத்து கடிச்சு சாப்பிட்ருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மைட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்குறான். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஏன்னா ஆல்மைட் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து வந்து ஒரு டெட்ராய்ட் ஸ்மேஷ்ன்னு சொல்லி ஒரு ஸ்மேஷை வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் மாதிரி யூஸ் பண்ணுறான். ஸோ வில்லனும் வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்துடுறான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மைட்டை காமிச்சிட்டாங்க. ஸோ இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மை ஹீரோ அகாடமியோட லிங்க் ஆனது தான். ஸோ இது ஒரு ஸ்பின் ஆஃப், அதாவது ஒரு பாஸ்ட்டில் சொல்லக்கூடிய கதைன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ஹீரோவை அடிச்சு போட்டு நம்ம ஹால்மைட் சிரிச்சுட்டு அந்த ஹீரோ அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மைட் தான் ரோல் மாடல். ஸோ இந்த மாதிரி ஆல்மைட்டை நேரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவன் டைம் பார்க்குறான். டைம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த மேலே இடிச்சிடுறான். ஸோ இடித்தவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் சோடா மாதிரி குடிச்சிட்டு இருக்கான். அந்த சோடாவை அவனே வேணும்னே கீழே ஊற்றிட்டு, என்ன நீ பண்ணியிருக்குன்னு பார்த்தியா, என்னோட சோடா கீழே விழுந்துருச்சு, நீ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டு மன்னிப்பு சொல்லி ஆகணும், முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுறான். சைடில் இருந்த 2 அல்லக்கைங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறானுங்க, என்ன இவனுக்கு கொஞ்சம் கூட அதாவது கொஞ்சம் கூட கட்ஸே இல்லை, கொஞ்சம் கூட ப்ரைடே இல்லை, இவன் முட்டி போட்டுன்னு சொன்னவனே முட்டி போட்டான் அப்படின்னு சொல்லவும், இவனா என்னடா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடரை வந்து பார்த்தீங்கன்னா எட்டி உதைக்க பார்க்குறான். அப்படி உதைக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி டப்புன்னு ஸ்லைட் ஆகி போயிடுறான். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்கோட லீடர் வந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரி அவமானமாக போயிடுது. உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்த நம்ம ஹீரோவும் அவனோட பவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நவர ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொய்ச்சி ஹிமாவாரி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, தேர்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். அதுவும் இல்லாமல் இவன் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பான். இவனோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அண்ட் கிளைட், அதாவது இவனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருந்ததுன்னா, அதாவது 3 கான்டாக்ட், 2 லைக் ஒரு கை 2 கால் இல்லைன்னா
பார்த்தீங்கன்னா 1 கால் 2 கை அந்த மாரி கான்டாக்ட் இருந்ததுன்னா இவனால வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி பவர் யூஸ் பண்ணி இவனால வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். இவனோட குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி பேஸ் பண்ணுது. அதாவது பவர் பேஸ் பண்ணாம மொபிலிட்டினா ஒண்ணும் இல்ல. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாரி. இவன வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். பட் இதில என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இவனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா போ முடியாது. ஒரு சைக்கிள சைடு போடுற அளவுக்கு மட்டும் தான் இவனால வந்து பார்த்தீங்கன்னா வேகமா போக முடியும். அப்படி போயிட்டு இருக்கப்ப இவனோட குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த குறுக்கு எனக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவன் ரொம்ப மெதுவா போறானே அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு காக்ரோச் மாரியே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவனால 4 கான்டாக்ட் இருந்தா மட்டும் தான் அவனால போக முடியும். ஸோ இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டு ஒரு பொண்ண பார்க்குறான். அதாவது அவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியலா இருக்கா. இவளோட பேர் வந்து என்னன்னா பாப் ஸ்டெப்ன்னு சொல்றாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி மக்கள்ஸ் நடந்து போற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்பியா வச்சுட்டு இருப்பா. இவ வந்து ஒரு மாடல் மாரி, ஒரு ஐடல் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இவளுக்கு என்ன பவர்ன்னு இன்னும் எதுவும் காமிக்கல. பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடல் மாரி இந்த மாரி பாட்டு பாடி மக்கள வந்து பார்த்தீங்கன்னா சத்தமா லைக் சந்தோஷமா வச்சிருப்பா. இவளுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, போலீஸ் தெரிஞ்சா இவள வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு புடிச்சிட்டு போவாங்கன்னு தெரியல அப்படிங்கிறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மக்களுக்கு இடையூறான விஷயங்கள் தானே. ஸோ பர்மிஷன் வாங்காம எதுவும் செய்யக்கூடாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்காம தான் இந்த மாரி பாட்டு பாடிட்டு இருப்பா அப்பப்ப வந்து. ஸோ என்னதான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மிஷன் வாங்காம பண்ணாலும் இவன் உண்மையாலுமே ஒரு ஐடியல் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்புறம் டைமை பார்க்குறான், டப்புன்னு டைம் அதிகமாகிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸ்லைட் பண்ணி போகிறத நம்ம பாப் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்றா. பட் பார்த்துட்டு அவன் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஸோ என்னதான் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னொருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்மைர் பண்ணால் மட்டும்தான் அட்மைர் மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பவர் வச்சுருக்கவங்க அவங்க அட்மைர் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம எப்பயுமே இப்போ நீங்களே ஒரு ரோட்டில் உங்களுக்கு பிடிச்ச கார் போச்சுன்னா அந்த கார் தான் வாங்கணும்னு பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்க கார் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த கார் அப்படின்னு நினைப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கான். அதாவது அவனோட பவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏளனமாக பார்க்குறாங்க. பட் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பவர்லாம் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபேராக இருக்குது. சில பேருக்கு மட்டும் நல்ல பவர் கொடுக்குது, சில பேருக்கு ரொம்ப லோவான பவர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறான். பட் அவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த தக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே என்னடா முன்ன தப்பிச்சிட்ட இப்போ மாட்டினீல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு அடி பொழகிறானுங்க. பொலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை விட்டு பொழந்துட்டு இருக்கானுங்க மாட்டினாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோவால் ஃபைட் பண்ணுறதுக்கு கூட பவர் கிடையாது. அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி பேஸ் பண்ணுது. ஸோ அதனால் அடி வாங்கிடுறான். அடி வாங்கிட்டு நைட்டுக்கு போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், இன்றைக்கி இது என்னோட நாள், நான் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டில் போய் அவனோட ஹீரோ ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறான். அந்த ஹீரோ ட்ரெஸ் ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மைட்டோட ஒரு காஸ்ப்ளேவான ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நைட்டு கிளம்புறான். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னே சரி அவன் தக்ஸை விட்டு பொழக்க போகிறான்னு பார்த்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்ய போகிறான். போயிட்டுருக்கப்பயே ஒருத்தங்களோட ஃபோன் கீழே விழுந்துடுறது. ஸோ அந்த ஃபோனை பிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒருத்தவங்களோட ஜிப்பு, அதாவது சூட்கேஸோட ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா கழண்டிருக்கு. அந்த ஜிப்பை போடுறான். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நிறைய மக்கள் சொசைட்டிக்கு தேவையான ஹெல்ப் நிறையா செஞ்சுட்ருக்கான். இந்த மாதிரி கேனெல்லாம் எடுத்து குப்பையெல்லாம் கரெக்டாக போடுறதுக்கு. இந்த மாதிரி டெய்லி நைட் அவன் போய் பண்ணுறனாலே சில மக்களுக்கு இவனை வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ண முடியும். இவங்களுக்கு அவங்க வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹீரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறனால இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கப்ப அந்த இடத்துல ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கொடுக்குறா. இவனும் சரி அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி கொடுக்குறப்ப தான் தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப் ஸ்டெப் கேர்ள். ஸோ பாப் ஸ்டெப் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க பாப் ஸ்டெப் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உன் பேர் என்ன, காக்ரோச் காயா அப்படின்னு சொல்கிறா. காக்ரோச் காய், ஏன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் மாதிரி போகிறனால இவனை காக்ரோச் காயின்னு சொல்லுவாங்க. ஸோ இவனும் காக்ரோச் காயின்னு சொல்லி கலாய்க்க அவன் வந்து இல்லை நான் என் பேர் நைஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். உன் ஹூடி ரொம்ப நல்லா இருக்குது, இது என்ன ஆல்மைட்டோட காஸ்ப்ளேவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது ஆல்மைட்டோட காஸ்ப்ளே தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஐடல் கேம்ஸ், அதாவது நீ பாட்டு பாடுற கேம்ஸ்லாம் வந்து வேணால் நீ ஒதுக்கி வைக்கணும், அதெல்லாம் ரொம்ப தப்பு, போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா நீ மாட்டிடுவ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவள் சொல்கிறா, நான் ஒன்றும் ஐடல்ஸ் கேம்ஸ்லாம் ஒன்றும் பண்ணல, நான் உண்மையாலுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டோட தான் இருக்குது, நான் ஒன்றும் என்னோட அதாவது விளையாட்டுத்தனமாக நான் ஒன்றும் பண்ணல, நான் அதில் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கேன் அப்படின்னு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு கையை வாங்குறான். ஸோ கையை வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த தக்ஸ் மறுபடியும் வந்துடுறானுங்க. ஸோ அவனுங்க மேலே தெரியாமல் அந்த கை பட்டுருது. அவனுங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவன் கையை பிடிச்சி இவளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கடா கோட்டுக்குள்ளே செமையாக ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கோட்டை, அதாவது அவளை வந்து பார்த்தீங்கன்னா ரேகிங் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ செமையாக இருக்காளே இவ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன், இவள் அவுட்ஃபிட்டும் இவளும் சூப்பராக இருக்குது, நீ ஹீரோவாக இருக்கிறது போல நீ ஒரு
வில்லனாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு ரேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறான். இங்கே பாருங்கள் அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஏய் உனக்கு இங்கே என்னடா வேலை நீ கம்முனு போட அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அந்த தக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓகேவா, இவன் காஸ்டியூமில் இருக்கனால. அதனால் இவனை எதுவும் பண்ணாமல் அந்த பொண்ணை ரேக்கிங் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி ரேக்கிங் பண்ணுறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் கை வச்சு தொடச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறா. அதாவது நம்ம பாப்ஸ்டிப் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறா. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ட்ரபிளில் இருந்தாலும் என்னால் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோவாக இல்லைனாலும் நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தடுக்க போகிறான். அவனோட ஸ்லைடு வச்சு பார்த்தீங்கன்னா போய் டேஷ் பண்ணுறான், இடிக்கிறான். பட் இடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பவர் இல்லாதனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டை ஈஸியாக தூக்கிடுறான். இங்கே என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா வரான். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் உன்னை பார்த்தோன்னே ஞாபகம் இல்லை, பட் இப்போ ஞாபகம் வருது, இனிமேல் உன்னையும் உன் கடையை விட்டு வைக்கக்கூடாது, உங்களை போட்டு பொழக்கறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பைக் பவரை வச்சு அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கையிலையும் கால்லையும் ஸ்பைக்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறப்ப உனக்கேண்டா இவ்வளோ கோவம், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஏன்னா நீ என்னை ரொம்ப கோவப்படுத்திட்ட, அதனால் நான் கண்டிப்பாக பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைக்கை வச்சு நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு போகிறப்ப மேலேருந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சிரிக்கிறான். ஓகேவா, அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சொல்கிறான், அதே தான் சொல்கிறான், லைக் எதனால் இவ்வளோ சீரியஸ் ஆகுற, நான் எதுவுமே பண்ணலையே, நீ அந்த பொண்ணை விட்டுரு, ஏன் அப்படி பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க, நாங்கள் அப்படி தான்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம், நம்ம அந்த கேங்கோட வில்லன். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கப்ப நீ போலீஸ்னு கத்துறா. நீ போலீஸ்னு கத்தக்கூடாது, நீ ஹீரோவை தான் கூப்பிடணும், அதுலேயும் ஆல்மைட்டுன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அந்த பொண்ணை. ஓகேவா, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஸோ எல்லா ஹீரோஸும் எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, அண்ட் போலீஸும் வந்து எல்லா டைமுமே அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, நம்ம இப்போ என்ன தான் கத்தி கூப்பிட்டாலும் ஆல்மைட் வரப்போகிறது இல்லைன்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கப்பவே நம்ம தகு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓங்கி அடிக்கலான்னு போகிறப்ப மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்க ஆல்மைட் மாதிரியே இருக்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆல்மைட் வந்துட்டார் போல் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு தான் தெரியுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறப்ப டப்புன்னு குப்பையில் வந்து விழுந்துடுறான். அவன் மேலே இருந்தவன் குப்பையில் வந்து விழுந்துட்டு, ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போ ஆல்மைட்டை பற்றியா பேசிகிட்டு இருக்கீங்க, ஆல்மைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரமாட்டான், ஆனால் ஆல்மைட்டுக்கு பதிலாக நான் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குப்பையிலேருந்து எந்திரிச்சு வரான். ஸோ என்ன தான் என்ட்ரி தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது, கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்க தக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே இருந்த தக்கோட லீடரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் தாத்தா நீங்கள் எங்கடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு அடி அடிச்சிட்றான். பேசிகிட்டு இருக்க போய் அடிச்சிட்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்கோட லீடர் பறந்துட்டு போய் கீழே வந்துடுறான். ஸோ இதை பார்த்து 2 அல்லக்கைங்களும் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரானுங்க. நீ யாரா, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க, அப்படி தான் வந்து சொல்கிறேன், சரி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், என்னோட பேர் நக்கிள் டெஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இவனோட ஹீரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா நக்கிள் டெஸ்டர் போகிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜிலாண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அதாவது லைசன்ஸ் இல்லாமல் மக்களுக்கு உதவி பண்ணுற ஒரு விஜிலாண்டியாக இருக்கான். ஓகேவா, ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறனால அவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு அவங்களோட நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பார்க்குறான். ஸோ ஓகே, நாக்கு எந்த விதமான கலரும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டு அங்கே இருந்த குண்டனையும் அடிச்சு போட்டு அவனோட நாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறான். நாக்கு பார்த்துட்டு இவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்கான், நீயும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறமேட்டு நம்ம ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக நல்லூர்லான்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஏய் தம்பி நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு இவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க, நான் வந்து வேறு ஆளுங்க, இவனுங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, சரி நீ கவலைப்படாத, உன்னோட குறுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படுது, நீ என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, உனக்கு ஒரு ஹீரோவாக ஆகணும்னு தானே ஆசை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவன் கேட்க, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, நமக்கும் ஹீரோவுக்கும் ரொம்ப தூரங்க, நானாக வந்து ஜாயின் பண்ணிக்கலைங்க அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நக்கல் டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். இல்லை நீ ஏன் போய் சொல்கிற, உனக்கு ஹீரோ ஆக ஆசை இல்லை அப்படின்னா எதுக்காக நீ ஆல்மைட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மக்களுக்காக உதவி பண்ணுற, ஏன் இப்படி போய் சொல்கிற, அதாவது எனக்கு தெரியுது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பவரும் இல்லை அப்படின்னு, பட் நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன், உன்னாலேயும் கண்டிப்பாக ஒரு ஹீரோவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இல்லைங்க என்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லை, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம நக்கிள் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஹீரோவாக ஆகணுமா என்ன, லைசன்ஸ் இல்லைனா கூட நம்மளால் ஹீரோவாக ஆக முடியும், நம்மளோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவணும் அப்படின்ட்டு இருந்தால் யார் வேணால் ஹீரோ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, சரி இவன்கிட்டயே லைசன்ஸ் இல்லை போல், இவனும் லைசன்ஸ் இல்லாமல் தான் ஒரு ஹீரோவாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருக்கான், இவனை ஒரு ஹீரோவான்னு நினச்சிருக்கான் அந்த நக்கிள் டெஸ்டரை. பட் அதுக்கு தான் தெரியுது நக்கிள் டெஸ்டர் ஒரு ஹீரோ கிடையாது, அவனு ஒரு விஜிலாண்டி, அதாவது லைசன்ஸ் இல்லாமல் மக்களுக்காக சண்டை போடுறவங்கள தான் விஜிலாண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது, ஏன்னா அதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் ஹீரோஸ் மட்டும்தான் மக்களுக்காக உதவணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.
பட் இந்த விஜிலாண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்படி பேசிட்டு இருக்கப்பவே நம்ம தக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப் ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சுட்டு இதை பார்த்த கடுப்பான நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு கீழே தள்ளிடுவான். இவன் ஒல்லியாக தானே இருக்கான். ஸோ அதனால் அவனோட பவர் வச்சு இவனை கீழே தள்ளிடுவான். ஸோ கீழே தள்ளினோடனே நம்ம நக்கல் டெஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பஞ்சை கொடுத்துருவான். பறந்து வந்து அடுத்தபடி அவனை பஞ்சை கொடுத்துட்டு இவனோட நாக்கையும் பார்ப்பான். ஓகே இவங்க 3 பேர் நாக்கும் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பேச ஆரம்பிக்கான். சரி நீ வந்து சேர்ந்துரு, நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி ஒரு ஹீரோவாக மாறணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான், நார்மலாக பார்த்தா இவனுக்கு நன்றி தான் சொல்லணும் இவன் நம்மளை காப்பாற்றினதுக்கு. ஆனால் இவன் வந்து அவங்களோட ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அவனோட தோற்றம் அப்படி இருக்கிறனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போர்ட்ரேட் பண்ணுற விதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு ஆள் மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம ஹீரோ ஒரு பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் ஜாயின் பண்ணேன்னு சொல்லிடுறான். பட் இருந்தாலும் அவனை விடாமையே அவன் நக்கல் டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கே போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவனோட லைசன்ஸ்லாம் பார்த்துட்டு நார்மலாக காமெடியாக பேசிகிட்டு இருக்கான். சரி நீ இனிமேட்டு என்னை மாஸ்டர் தான் கூப்பிடணும், நான் உன்னை ட்ரெயின் பண்ண போகிறேன், நீ ஒரு நல்ல ஹீரோவாக வருவேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ ஃபஸ்ட்டு வெளியே போய் என்னோட வீட்டில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஏதாவது சாப்பிட வச்சிருக்கேன். அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் டீ தான் இருக்குது. என்னடா வெறும் டீ தான் வச்சிருக்கேன்னு கீழே பார்த்தா பீர் இருக்குது. என்னடா காலேஜ் படிச்சுட்டு பீரெலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான். அதுக்கு தான் அவன் வந்து ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சீனியர் வந்து அவங்க குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், நீலாம் அதை எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். அது அப்படியே இந்த சைடு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இவனுங்க அடி வாங்கிட்டு நடந்து பேசி போயிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துடுறான். ஸோ அங்கே யாருன்னே தெரில. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கியிருக்கீங்க போல் அப்படின்னு கேட்க அவனுங்க யாரா நீ அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தேவையான மருந்து ஏங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு 3 மருந்து மாதிரி கொடுக்குறான். ஸோ அது கொடுத்தோன்னே இந்த சைடு ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கல் டெஸ்டர் சொல்கிறான். ஸோ நான் ஒரு ட்ரக்கை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மக்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளவாயிட்டிருக்கு. ஒரு புதுவிதமான ஒரு ட்ரக் அது. ஸோ அந்த ட்ரக்கை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட அதாவது அவங்களோட பவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்கேஜ் பண்ணிடும். அதாவது அவங்களோட பவர் மட்டும் ரொம்ப அதிகமாக்கிறது. ஸோ அதனாலேயே ஏகப்பட்ட வில்லன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மதியம் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல இந்த சைடு இந்த 3 பேருமே அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி மாறிட்டு மக்களுக்கு டென்ஷன், அதாவது மக்களுக்கு இடையூறாக இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கல் டெஸ்டர் நம்ம ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதுக்கு சொல்கிறான், அதுக்கு தானே ஹீரோஸும் போலீஸும் இருக்காங்க, நம்ம எதுக்கு அங்கே போய் உதவணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம நக்கல் டெஸ்டர் சொல்கிறான், ஹீரோஸ் அதே தான், ஹீரோஸ் எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரக் எடுக்கிறவனுங்க திடீர்னு மக்களுக்கு நடுவில் இருந்து எப்போ மாறுவானுங்களே தெரியாது. திடீர்னு மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு தருவானுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்குறான், நம்மளா நீன்னு சொல்கிறான், என்ன எதுக்கடா சேர்த்துக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை நம்ம தான், நான் உன்னை ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி அவங்களோட நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாறிடும், அவங்க நாக்கை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்கிறான், ஓ அதனால தான் நீ எல்லாத்தையும் அடிச்சுட்டு நாக்கை பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆமாம்மா நம்ம நாளையிலிருந்து போகிறோம், அந்த ட்ரக்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், நீ நானும் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணுறான். நம்ம ஹீரோக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணுறான். நம்ம நாளையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணுறோம், அந்த ட்ரக் யார், அந்த ட்ரக் டீலர் யார், அந்த ட்ரக்கோட லீடரை பிடிச்சி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகிறானுங்க. நம்ம போனதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், நக்கல் டெஸ்டர் பார்க்குறவன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிச்சுட்டு அவங்க நாக்க கழட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாப் ஸ்டெப் வந்துடுறான். என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம பாப் ஸ்டெப் கேர்ள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கோச்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் போயிட்டுருக்கு, ஸோ அதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. சரி அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு ஹீரோவாகவே மாற மாட்டேன்னு சொல்லியே நீ இப்போ என்ன ஹீரோ ட்ரெஸ் போட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவன் கையில் இருந்த ஜூஸை குடிச்சிட்டு இவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். இவன் பாரு இவன் யாரை பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த ட்ரக் டீலர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் அடிச்சு அவங்க நாக்கை கழட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்ன பிறகு நம்ம பாப் ஸ்டெப் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, அப்படிலாம் தேடக்கூடாது, நான் உங்களுக்கு எப்படி தேடுறதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லி தரேன்ட்டு அவளோட டேபை எடுத்து டேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம டேப்லேயே பார்க்கலாம், நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டுட்ருப்பாங்க, நம்ம அதை பாட்டா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இந்த சைடு நம்ம நக்கல் டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் ஒரு பீப்புள் போயிட்டுருப்பான். ஸோ அவன்கிட்ட போயிட்டு இங்கே வாடா என்னடா பண்ணுற உனக்கு நீட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிப்பான். ஸோ பிடிச்சிட்டு அவன் கையில் அந்த சூட்கேஸ்லாம் கீழே தள்ளிவிடுவான். ஸோ கீழே தள்ளிவிடுறப்ப தான் தெரியும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஸ்டோரில் வேலை செய்கிற ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்லுவான். நான் வந்து பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரில் வேலை செய்கிற பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிஸ்னஸ் மேன், நம்ம இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கேட்காம நக்கல் டெஸ்ட் மறுபடியும் எந்திரிச்சு உனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போவான். அப்போ டப்புன்னு வந்து நம்ம நக்கல் டெஸ்ட்டை ஒரு
ஒரு நம்ம எரேசர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவான். ஸோ எரேசர் ஹெட் நம்ம உங்களுக்கு யாருன்னு தெரியும், மை ஹீரோ அகாடமியில் நம்ம மிதோரியா கிளாஸோட சென்சேவா வந்து பார்த்தீங்கன்னா வருவான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மைட் அண்ட் எரேசர் ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடுங்கிறனால ரொம்ப பெருசாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு எபிசோடு தான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ எபிசோடு தான். அதாவது ஹீரோஸும் இருக்காங்க, வில்லன்ஸும் இருக்காங்க. பட் எல்லா டைமும் ஹீரோஸ் அவைலபிளாக இருக்காதனால நம்ம லைசன்ஸ் இல்லாத ஹீரோஸும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக உதவணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீரோஸை தான் விஜிலாண்டிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரக்கை எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் எல்லாருமே விரும்பி அந்த ட்ரக்கை வந்து எடுக்கிறனால விஜிலாண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர், அதாவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கான். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிளாட்டாக வச்சு நம்ம ஃபஸ்ட் எபிசோட் அண்ட் இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியா வந்து அவனோட அகாடமிக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் எல்லா ப்ரோ ஹீரோஸையும் இதில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்டேவர், ஆல்மைட்டு, இந்த மாதிரி எரேசர் ஹெட்டு, அப்புறம் எக்கோ மேன், அதாவது எரேசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பால அந்த எக்கோ, அவனையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ வேறு ஏதாவது வீடியோவில் சேஞ்சஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இருந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங்